the cases in Sydney are far more than what happened in Melbourne. இப்போ ஒரு காண்டுல தோத்தாங்குழி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்ன ஊதி ஊத்தி பெருசாக்கி கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க அப்படின்றதுதான். இந்த பயோ பபிள் ரூல்ஸ் என்ன, அப்புறம் குவாரண்டைன் ரூல்ஸ் என்ன, பர்டிகுலர்லி ஃபார் ஆர் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன் ஆஸ்திரேலியா என்னன்னு கேட்டா, சாப்பிட்ருக்காங்க ஆனா பில் பே பண்ணல. பில் பே பண்ணவரை நான் பில் பே பண்ணேன் அப்படின்னு அதை எடுத்து he has flaunted it on social media. ஸோ அந்த பில் உண்மையான பில்லா, அந்த பிக்சர் உண்மையான பிக்சரான்னு எனக்கு தெரியல. I want to ask you about that because Sachin Tendulkar's favorite dish was playing mind games with us. அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? Kandipa, they are very famous for that. And getting Rohit Sharma to, அவரை கொஞ்சம் பீதி அடைய வச்சு, திகில் அடைய வச்சு, உள்ள நுழையும் போதே ஓப்பனிங்லேயே அவரை வந்து the Australian team will be practicing for Yorkers, ஆனா ஷார்துல்ல தான் வச்சு விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. வாட் இஸ் யோர் ரெஸ்பான்ஸ்? சரி, அப்போ ஒன் வேர்ட் ஆன்சரா சொல்லுங்க. சிராஜ், ஷார்துல், சைனி, நட்ராஜன் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறாங்க? Hello viewers and welcome to another episode of Elas Tell Us. And of course, it's me here with our very own Elas. Lakshman Sivaramakrishnan, நம்மளுடைய legendary India player and expert commentator. He's been taking out time to come and talk to us. Every time there is something worth talking about. அதுவும் இப்ப வந்து கட்சியில எல்லாம் சேர்ந்து மக்கள் சேவையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்எஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்து பாலிடிக்ஸ் என்டர் பண்ணிருக்கீங்க. Thank you very much. Hope for your good wishes. எஸ், ஸோ நீங்க வந்து இந்தியாவுக்கு சர்வ் பண்ண மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கும் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாழ்த்துக்களா உங்களுக்கு தெரிவிச்சுட்டு லெட்ஸ் கெட் இன் டு தி ஷோ. நம்ம பாலிடிக்ஸ் பேச போறது இல்ல, நமக்கு தெரிஞ்சது வந்து வேற டைப் ஆஃப் கான்ட்ரவர்சி, ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரவர்சி டுடே. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. எனக்கு yesterday we had asked for questions and கொட்டிடுச்சு கேள்விகளால. நம்ம ரசிகர்கள் நம்மள திக்கு முக்காட வச்சுட்டாங்க. அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கேட்கிறேன். எனக்கே கூட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு இருக்கு. மெயினா நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் போய் பயோ பபிள் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற கான்ட்ரவர்சி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. எங்க திரும்பினாலும் இந்தியா டீம் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, தே மே நாட் பிளே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 2 வாரமா ரோஹித் சர்மான்னு புலம்பிட்டு இருக்கேன். கடைசியில ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் ஆயும் வந்து விளையாடுவாரான்னு தெரியலன்னு ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. Do you have any inside info? Do you know what's happening? First, bio bubble இருந்து ஆரம்பிப்போம். Bio bubble என்ன? You've been in a bio bubble in during the IPL. So அப்படின்னா என்ன? நம்ம துபாய் பயோ பபிளும் ஆஸ்திரேலியா பபிளும் வேற வேறயா? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, bio bubble remains the same. See, once you get into the hotel and you will be tested. You will be tested whether you're corona positive or negative. And then given a room where you have all the facilities. And in Melbourne, particularly, we spent one quarantine already. In Sydney, then played the practice matches. And then we've come to Melbourne and won the test match. I think it's a strategy. The press in Australia always back the Australian players and the Australian team. That is what the Indian press have to do as well. இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மெல்பர்ன்ல ஈஸியா வின் பண்ணது காரணனால they are looking to attack us from a small little mistake. Apparently, what I heard in Melbourne, mask is not compulsory. You can go walking outdoors. You can't be in a closed environment. These boys have gone for a dinner or lunch, whatever. They've gone out for a meal. They were sitting outside and having a meal, and all of a sudden it rained. So the hotel owner requested them to come in and gave them a separate space to eat. Separate space. Yeah. So social distancing was maintained. Everybody, one of them had taken a video from a distance and posted it on social media. And that became a big issue. So
because saying that the bio bubble was broken. But Melbourne, people say you're allowed to go out with a mask in certain areas, and you can't eat indoors. But because it rained, மழை பெஞ்ச காரணத்தினால, these people had no other option but to eat indoors, and the place was made sure that nobody was close to them. மெல்பர்ன்ல பயோ பபிள்னா என்ன? மெல்பர்ன்ல மாஸ்க் கம்பல்சரியா இல்லையா? Did the Indian cricketers mess up by actually going to a socially distanced restaurant? Was that against the quarantine rules, or was that against the COVID safety precautions in Melbourne? மெல்பர்ன்ல இருக்கிற நம்முடைய viewers எனக்கு please எழுதி அனுப்புங்க, because we really want to verify the facts. See, the problem is India won an amazing test match. From 36 all out to come back and win. What amazing. And the cases in Sydney are far more than what happened in Melbourne. Melbourne, what I hear, they've been allowed to go freely. That's why they're going to Sydney much later. If you saw, the Melbourne match was over much earlier. Ian Chappell and Brett Lee were taken out of the commentary box because they were from that part of the Sydney which had new coronaviruses, and they were tested. Here, the Indian players are being tested every 2-3 days. And when these people are negative, what's the problem? இப்போ இவங்க நெகட்டிவா? டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சா? They've taken the same plane to go from Melbourne to Sydney. If they are positive, they wouldn't have been on the same flight. So they are COVID-19 negative. They've been allowed to travel with the team. They don't have the symptoms, nothing. சரி, நான் திருப்பியும் கேக்குறேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால இப்போ ஒரு காண்டுல தோத்தாங்குழி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்ன ஊதி ஊத்தி பெருசாக்கி கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க அப்படின்றதுதான் எல்எஸ் உடைய தாட், எல்எஸ் உடைய ஒப்பீனியன் இல்லையா? Yeah, they are very bad losers. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம மக்களுக்கு அது தெரியாதா? பிகாஸ் இப்போ ரூல்ஸ், லெட் மீ ஆல்சோ கிவ் சம், we always have segments in our show. ட்ரிவியா செக்ஷன் வந்து எண்ட்ல தான் வரும். பட் இன்னைக்கு ட்ரிவியாவை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த பயோ பபிள் ரூல்ஸ் என்ன, அப்புறம் குவாரண்டைன் ரூல்ஸ் என்ன, பர்டிகுலர்லி ஃபார் ஆர் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இன் ஆஸ்திரேலியா என்னன்னு கேட்டா, they can, as you said, they cannot eat indoors, they cannot be indoors. அவுட்டோர்ஸ்ல வந்து அவங்க வாக்கிங் போகலாம், சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் வந்து தடை இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க, ஆனா பில் பே பண்ணல. பில் பே பண்ணவரை நான் பில் பண்ணேன் அப்படின்னு அதை எடுத்து he has flaunted it on social media. அது வைரல் ஆயிடுச்சு. சோ அந்த பில் உண்மையான பில்லா, அந்த பிக்சர் உண்மையான பிக்சரான்னு எனக்கு தெரியல. I want to ask you about that because அதுல சில விஷயங்கள்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு. பட் அப்படி ஒருத்தங்க பில் பே பண்ணி அவங்கள போய் பிரித்திஷா கட்டி பிடிச்சி ஹக் எல்லாம் கொடுத்துட்டாராம். இது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பிரேக்கிங் ஆஃப் த ரூல்ஸ் அப்படின்னெல்லாம் பயங்கரமா கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, ஆஸ் யூ சே, இஃப் தே ஆர் நெகட்டிவ், தேர் ends the matter. Whether they broke quarantine or not, what does it matter if they are negative? இல்லைங்களா? ஆமா, see, they have gone through so many quarantines. Before IPL, during IPL, after IPL, they had a quarantine in Dubai. Then they had this quarantine in Australia before playing the practice matches. So how much can these people be inside? See, you have to give them a little bit of freedom. Number one, that when Australia come to India, if the Australian players are coming down for dinner to one particular restaurant, the whole area is cordoned off. Not only for security, for this bio bubble also. Now, England team will come to India, they will get the best of facilities. Banquet or room book panita, or buffet serve panita, they can do anything that they want. See, these players, I'm telling you, the guy who's paid the bill, Indian players have enough money to pay their own bill. Maybe they left the bill behind and this guy's picked up the bill, or he might have asked, might have given money to the steward or the waiter to get a copy of the bill. எனக்கும் அப்படிதான் தோணுது. It didn't look like boys earn so much money, and somebody like a Rohit Sharma, I remember once I was checking out in Delhi at the Taj Mahal Hotel, and he was also checking out. One test match, 5 days, his bill was 80,000. He just gave the credit card
he didn't even take his bill. He just signed the chit and he went off. These people are not the kind who will go for have food and not pay the bill. 6,000 ரூபாய்க்கு, because it was some 100 odd, less than $200 Australian. Yeah. That is Indian rupeesல என்ன 6,000 rupees இருக்குமா? இல்ல 50 rupees to a dollar. அப்போ 10,000 ரூபாய் மேக்ஸிமம். ஆமா ஆமா 5 பேருக்கு. ஆமா. இல்ல அது பில்லே வந்து ரியல் பில்லான்னு எனக்கு ஏன் டவுட்னா, அதுல வந்து ஒரு குஜராத்தி இருக்காங்க, ஒரு வெஜிடேரியன் இருக்காங்க, அட்லீஸ்ட் கிளைம் டு பி வெஜிடேரியன் இருக்காங்க. ஆனா அதுல வந்து வெஜிடேரியனே இல்ல, எல்லாம் பீஃப், ப்ரான், சிக்கன் தான் இருந்துச்சு. சோ ஒருவேளை அவங்க பில்லான்னு கூட தெரியல. பட் இட்ஸ் வைரல், சோ we have to take social media. That bill doesn't have the, what do you say, the credit card number of any of the Indian players. Or they might have paid cash because they get the allowances, they might pay cash. Whose credit card number does it contain? Is it the person that took the video and reported? Because I have seen people waiting outside the Indian team hotel, bringing them food. We talked about in the last show, Melbourne. People will get sambar, rasam, or whatever you want. Whatever you want, Melbourne is more India than India in some place now. So they, with their enthusiasm, bring the food and then say that Indian cricketers are eating food, free food, is actually ridiculous. Correct. And also about the diet, Kasturi, also about the diet. They follow strict fitness rules and the dietitian gives them a list of what to eat and what not to eat. Yeah, I would have thought seafoodலாம் allergic, they should avoid னு சொல்லுவாங்கல்ல. Yeah, you can't take risks like that. Sachin Tendulkar's favorite dish was lobster, and he loved it. People have favorite liking for some non-veg or the other. You're vegetarian, I'm vegetarian. So we like certain vegetables. Adhe mari non-veg la, they like certain items and would like to consume them. But there are certain items that are prohibited from having. According to the dietitian, they have to follow the rules. என்ன அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? What is prohibited? Prohibited would be high fat, because the number of calories they take in, they have to work out. So adu paathe namu vandu calories kammiya vechpom, because then you work out less. But this Indian team is very conscious about diet and also fitness features. Innik vandu, if you are a bad fielder, you will be exposed to millions of viewers who are watching it on television. So you think at the end of the day, this is at the end of the day, this is so in the bio bubble விஷயங்கிறது பபுல ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்குறாங்க. they are playing mind games with us. அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? Kandipa, they are very famous for that. They are trying to play with the mind of the Indian team, because India won convincingly in the last test, and going into Sydney where the ball will turn, India go and has a favorite. They have the momentum and the confidence of the last victory in Melbourne, so they are trying to put pressure on India. Yeah, just to give viewers a little perspective, 5 of our Indian players, adula Prithvi Shaw போன டெஸ்ட்ல விளையாடல. ஐ டோன்ட் திங்க் இந்த டெஸ்ட்லயும் விளையாட போறாருன்னு நினைக்கல. பட் மத்தவங்க ரோஹித் சர்மா, சுப்மன் கில், நவ்தீப் சைனி and Rishabh Pant. Okay. So just to give perspective, the whole controversy is this: 5 of our Indian players, Rohit Sharma இப்பதான் குவாரண்டைன் முடிஞ்சு சிட்னி டெஸ்ட்க்கு தான் is going to come in, and obviously as vice captain, and I think as either opening or one down வரப்போறாரு. So lot of expectation on him. Rohit Sharma, Rishabh Pant, Shubman Gill, இவங்க 3 பேரும் மெல்பர்ன் டெஸ்ட்ல ஆடி இருக்கிறவங்க with good records, and Navdeep Saini, who's being thought of as one of the bowlers for the Sydney test. இவங்க 4 பேரும் வந்து பிளஸ் பிரித்வி ஷா, அவர் வந்து போன மேட்ச் விளையாடல, இந்த மேட்சும் விளையாடுவாராங்கிறது டவுட். இருந்தாலும் இந்த 5 பேர் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாங்க, பில்லு யாரோ கட்டினாங்க, அவரை போய் இவங்க கட்டி பிடிச்சாங்க, இப்படி எல்லாம் ஒரு வைரல் கான்ட்ரோவர்சி ஓடிட்டு இருக்கு.
and LS has been very clear saying it has been blown completely out of proportion. அவங்க நெகட்டிவா இருந்தா அதுக்கு மேல எதுக்கு இத பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு கிளியரா கேட்டுட்டாரு. So let's get back to the question of who's going to play. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் to finish matters. You test them again on arrival in Sydney, and if they are negative, just let them alone. ஆமா, அவ்வளவுதானே. நெகட்டிவா இருந்தா there ends the matter. பாசிட்டிவா இருந்தாங்கன்னா 5 பேரையும் உட்கார்ந்து கண்காணிப்புல வைக்கணும், எல்லாம் ஒத்துக்கிறேன். But if they are negative, where is the question of anything else? Yeah. Yes. So I feel as you do that this is one way to start, get pardon, I feel like you do that this is one way to get our players, on the back foot, pardon the bad pun, but catching punt with his pants down and getting Rohit Sharma to, அவரை கொஞ்சம் பீதி அடைக்க வச்சு திகில் அடைய வச்சு உள்ள நுழையும் போதே ஓப்பனிங்லயே அவரை வந்து ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர் போடுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Do you think ரோஹித் சர்மாவுக்கு இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாரா? அவரு எவ்வளவு காலமா ஆடின்னு இருக்காரு. He is so vastly experienced. He knows what to do. He is a good back foot player. இந்தியால பார்த்தா after Mahendra Singh Dhoni, the best puller of the cricket ball, and currently he plays the cut shot and the pull shot so well, and under 2 shots in Australia because of the extra bounce will come in handy. They are just trying to put pressure on Rohit Sharma. He's got double hundreds in 50 overs game against Australia. But Rohit Sharma, these cricketers from Mumbai who come up will turn it around. They will turn this event around and put in a spectacular performance. Yes. எனக்கு பயங்கர ஒரு எனக்கு மட்டும் இல்ல, entire India, in fact entire Indian cricket lovers everywhere around the world are waiting to see Rohit Sharma open the innings in Sydney. எனக்கு அவர்தான் ஓபன் பண்ணுவாருன்னு தோணுது. What is do you have any inside info on this? Because they're saying Mayank may not play. Because the team has a lot of confidence in Hanuma Vihari. If Rohit Sharma has to play, he has to play instead of Mayank Agarwal or Vihari. So, but Vihari is a very hard-working boy. He's from Hyderabad, and he's an exceptional talent. He's a very gritty boy in terms of a bouncer pottingna, even if he gets hit, he won't get flustered. So Rohit Sharma, if he wants to open the innings as a vice captain, show the way. Ajinkya Rahane as the captain showed the way last time around. Or whether last time they made Vihari open the innings in one of the test matches in Australia. So how they are going to do it? Whether Vihari opens, and now Australia, what the openers have to do is bat 25-30 overs. Because once the ball gets old, people watching the show will know that once the ball gets old, it does nothing. So if Vihari can stubbornly block the ball, and Rohit batting at number 6 will give us enormous depth in the batting ability. So there was one lot of people asking questions again about who will be India's opening pair. நீங்க விஹாரி கண்டிப்பா இருப்பாருன்னு சொன்னீங்க, பட் நிறைய பேர் என்ன ஸ்பெகுலேட் பண்ணிருக்காங்கன்னா Shubman Gill will replace Vihari. He will come lower down the order, and Mayank Agarwal and Rohit Sharma will open. அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இந்த வாட்டி I have no predictions, speculations. I'm totally asking you. No, you saw the game, you know the game for a long period of time. I think the way Shubman Gill played in the last test match, we spoke about how good he is off the back foot. I thought run innings he played superbly. Excellent. And he was playing straight. See, he was playing straight and he was looking extremely good. Australia, as a batsman, you need very good footwork. And he possessed very good footwork, long stride out to play the drives, then the cut shot. I will not change Shubman Gill. I will look at him as an opener for the next 10 years at least. Oh my God, that's big words coming from you. Yeah, Mayank Agarwal goes out because he will be a little bit short in confidence, and either Rohit Sharma opens the innings. Why I'm saying Rohit Sharma at number 6 is you need somebody good enough to handle the second new ball. At number 6, if your openers Vihari stubborn as a wall and Shubman Gill playing his shots, if they get off to a good start, then your number 3 Pujara needs to play a long innings too. Adukapra Ajinkya Rahane, then you can get
Rohit Sharma at 5 or 6. That's when they'll take the second new ball, and Rohit hopefully will be well set. Well set, you take the new ball, he will be a different batsman altogether. And now when they take the second new ball, either wickets will tumble or runs will come in a hurry. So I'll put Rohit Sharma at 5 or 6 to handle the second new ball. Okay. What about the bowling lineup for us? Yeah, Umesh Yadav broke down, so that is a bit of a setback. But Mohammad Siraj bowled brilliantly in the last match. So he will be a confident bowler. So Umesh Yadav Badla, who will come in? And the news that we've got already is that Natarajan is there in the test squad. So is it going to be Navdeep Saini or Natarajan? See, Mitchell Starc, Australia left arm fast bowler, will create footmarks on both sides because he bowls left arm over and left arm round. Natarajan can also do the same. So over a period of 3 days, day 4, day 5, there will be footmarks on both sides, which means Jadeja will have footmarks, Ashwin will have footmarks. So it is going to be very helpful if Natarajan gets into the side, and the fourth innings will be very critical. மிஸ்டர் கிருஷ்ணா ஃப்ரம் ஹைதராபாத் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்போ நட்ராஜன் இருக்க போறாரு அப்படின்னு அப்படி கொஞ்சம் பூச்சாண்டி காமிச்சு, the Australian team will be practicing for Yorkers. ஆனா ஷார்துல்ல தான் வச்சு விளையாட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. What is your response? I think a little bit of variation you need. So left arm bowler, when I talk about a left arm bowler, if he's bowling left arm over, even a straight ball has got an angle towards the slip cordon. So for a left arm for fast bowler, a straight ball is also a leaving delivery for the right hander. And Natarajan bowls good Yorkers, good slower balls, and if he can get to ball to swing in, yaar bowling coach nammal dana Bharat Tarun Chennai. So if he has worked on Natarajan's in swinger, then he can become lethal. சரி, அப்போ ஒன் வேர்ட் ஆன்சரா சொல்லுங்க. சிராஜ், ஷார்துல், சைனி, நட்ராஜன் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறாங்க? Siraj will definitely play. He played in the last match. My thing is Natarajan, then Bumrah. Then you have your two spinners, Jadeja and Ashwin. Ashwin, Jadeja, Bumrah already set. அந்த fourth spot பத்தி தான் கேக்குறோம். Three fast bowlers and two spinners. Ajinkya Rahane likes to play with 5 bowlers. Now that Jadeja is batting brilliantly, we don't have to worry about it. So adha solrene, just with Bumrah, then you will have Ashwin. No, I'm talking about fast bowlers. Okay. Fast bowlers. Bumrah. Then you will have Natarajan. Then you'll have your third medium pacer will be Mohammad Siraj. Then your spinner, left arm spinners Jadeja, and your right arm off spinners Ashwin. Fix. Awesome. Now, another question. This is from Sriram from Mysore. Sriram's question is, what changes do you see coming into the Australian opening order now that Burns looks unlikely? Agatha Warner comes in, David Warner's fit, he comes in, and India have to get him out early. That's why the left arm Natarajan will also be useful, left-hander to left-hander. It's much easier for a left-arm bowler to bowl to a left-handed batsman. And I think Warner comes and makes them a little stronger in the batting lineup. But at the same time, Steve Smith is struggling. Struggling not only in terms of runs, but he's also lost his number 1 spot in the ICC test rankings as a batsman. So he will be under pressure. Steve Smith is the kind of player who gets runs at least 80-85% of the times. So I think he will be under a little bit of pressure, and Ashwin has worked him out beautifully. Yes. So I think batting against Ashwin, he will be tentative, and Marnus Labuschagne. So you see just 3 quality batsmen: David Warner, Steve Smith not in good form, and Labuschagne. If India can get wickets early, I want Bumrah to get wickets with the new ball. The 4 wickets, 5 wickets, tailenders வேண்டாம். நீ first 3 wicket எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் Ashwin will do the job for you, and maybe Natarajan can also get a few wickets. I hope so. I really hope we can see Natarajan in action, making his test debut in Sydney. Sydney உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நிறைய ஹிஸ்டரி இருக்கு.
அத நம்ம மிட் மேட்ச்ல ஒரு கதை சொல்ல போறோம். Watch out for the next episode where we'll have some interesting stories about Sydney. It's where LS created world records. So that's going to be up next on our show. Yeah, next show I'll pull out that picture. Yeah. Front page picture. Yes. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. I was a eager kid watching that history happen in Sydney. So couples devils, and we'll talk about that in our next episode. ஏன்னா இந்த வாட்டி ஒரு 5 நாள் விளையாடுவீங்கன்னு, இந்த வாட்டி 5 நாள் விளையாடுவாங்களா? சிட்னி என்ன மாதிரி பிச்சு? Usually நல்ல pitch to bat on for the first 3 days, but day 4, day 5 will start turning. So it will be useful for India to win the toss and bat first. And if they can get to about 400, we can control the match. We are all hoping for that. Of course, big entry by Rohit Sharma, adu confirm. Big expectation on Natarajan's entry, adum confirm aidichina by the time this airs. Nothing like it. So I will leave with a little bit of trivia about Sydney. இப்போ மும்பைல இருக்கிறவங்கள மும்பைக்கர்ஸ்னு கூப்பிடுறாங்க, சென்னையில இருக்கிறவங்கள சென்னை ஐட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க, டெல்லியில இருக்கிறவங்கள டெல்லிவாலாஸ்ன்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி சிட்னில இருக்கிறவங்கள என்னன்னு கூப்பிடுவாங்க? சிட்னில இருக்கிறவங்கள சிட்னிவாலா, சிட்னி ஐட்ஸ், சிட்னி பீப்புள் எப்படி கூப்பிடுவாங்க? So you're waiting for the answers from the இல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Don't forget to send in your questions to LS, and don't forget to send your answers to my question. Meet you again 2 or 3 days from now. Bye LS. Bye.